Hi everyone and welcome you all to Madhu Enlightened channel. And இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தோன்னா ஒரு poetry பார்க்கலாம். அண்ட் இந்த poetry ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபுல் ஆஃப் ஒரு ஃபேண்டசி அண்ட் இமேஜினரி மாதிரி தான் இருக்கும். அண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இந்த போயம். அண்ட் இது நமக்கு 11th இங்கிலீஷ் புக்கில் இருக்குது. அண்ட் இந்த போயம் எழுதியிருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா டிஎஸ் எலியட்டோடைய ஒர்க். அண்ட் என்ன போயம்னு பார்த்தோன்னா மேக்கவிட்டி. அண்ட் இது என்னென்னு பார்த்தோன்னா ஒரு மிஸ்ட்ரி கேட், அதாவது ஒரு மாயப்பூனைன்னு சொல்கிறோம். அண்ட் இந்த 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 போயமோடைய லைன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அண்ட் ஒரு சினாப்சிஸ் மாதிரி பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மேக்கவிட்டிங்கிறது என்னென்னா ஒரு மிஸ்ட்ரி கேட். அது எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்ச் அப்பியரன்ஸில் இருக்கும். அதாவது அதை ஒரு ஸ்காட்லாண்ட் யார்டில் இருக்கக்கூடிய போலீஸாரை கூட இந்த கேட்டை பிடிக்க முடியல. அண்ட் இது ஹியூமன் லாவை விட அது அதிகமான தப்பு அந்த கேட் பண்ணும். அண்ட் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஹிடன் பா அப்படின்னு சொல்லி கூட டிஸ்கிரைப் பண்ணுறோம். அண்ட் இப்போ ஒரு க்ரைம் அந்த இடத்துல நடந்துருச்சுன்னா அந்த இடத்துல அந்த கேட் அங்கே நம்ம பார்க்கவே முடியாதது. அது எப்படி எவ்வளோ கேர்ஃபுல்லாக அது மூவ் பண்ணுன்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்னேக் அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணும். அண்ட் ஹீ இஸ் வெரி அலர்ட், அது ரொம்ப அலர்ட்டாக இருக்கும். அண்ட் ஹீ சீட்ஸ் அட் கார்ட்ஸ், அதாவது கார்ட்ஸை விளையாடும் போது கூட அது சீட் பண்ணும். அண்ட் ஹீ இஸ் த மாஸ்டர் ஆஃப் ராபரி, அது ராபரியோட மாஸ்டர்னு சொல்கிறோம். அண்ட் அது ஷேப் படி பார்த்தா அது கேட் மாதிரி தான் இருக்கும், பட் ஆக்சுவலி ஹீ இஸ் அ டெவில் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறோம். அண்ட் ஹீ ஸ்டீல்ஸ், அதாவது நிறைய இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கிட்டேருந்து கூட இது நிறைய இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் திருடிடுமா. அந்த அளவுக்கு இந்த கேட்டை அந்த அளவுக்கு டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்காரு டிஎஸ் எலியட். அண்ட் அந்த போயமை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸா எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மேக்கவிட்டி இஸ் எ மிஸ்ட்ரி கேட் அண்ட் ஹீ இஸ் கால்ட் த ஹிடன் பா, ஃபார் ஹீ இஸ் த மாஸ்டர் கிரிமினல் ஹூ கேன் defeat the law. He is the bafflement of Scotland Yard. The flying squads disappear. And for when they reach the scene of crime, மேக்கவிட்டி is not there. அதாவது மேக்கவிட்டிங்கிறது ஒரு மிஸ்ட்ரி கேட். அது என்னன்னு சொல்கிறோன்னா நம்ம அதை ஹிடன் பான்னு சொல்கிறோம். அண்ட் அது என்னென்னு பார்த்தோன்னா ஒரு மாஸ்டர் கிரிமினல் கொண்ட ஒரு கேட். அதாவது லாக்கு எகெயின்ஸ்டாக தான் அது எல்லா ஒர்க்கும் பண்ணும். அந்த ஸ்காட்லாண்டில் இருக்க போலீஸ் கூட அந்த ஸ்காட்லாண்ட் இருக்க போலீஸையே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். அந்தளவுக்கு இந்த கேட் நிறைய க்ரைம்ஸ் எல்லாம் பண்ணும். இப்போ அங்கே க்ரைம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் அங்கே போய் பார்த்தா, பட் அந்த இடத்துல யார் இருக்க மாட்டாங்கன்னா இந்த மேக்கவிட்டி அந்த இடத்துல இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா மேக்கவிட்டி தேர் இஸ் நோ ஒன் லைக் மேக்கவிட்டி. ஹீ இஸ் அ broken every human law. He breaks the law of gravity. His powers of levitation would make a fakir stare. And when you reach the scene of crime, மேக்கவிட்டி is not there. அதாவது மேக்கவிட்டிங்கிற மாதிரி அதை விட அதிகமாக யாருமே இல்லை. அண்ட் மேக்கவிட்டி எப்படின்னு பார்த்தோன்னா எல்லா ஹியூமன் லாஸையுமே அது ப்ரோக் பண்ணிவிடும். ஈவன் லா ஆஃப் கிராவிட்டியை கூட அது பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அவனுக்கு என்ன ஒரு இது இருக்குதுன்னு பார்த்தோன்னா, ஆற்றல் இருக்குன்னா, பவர் இருக்குன்னா, மேலெழுந்து மிதந்து, அதாவது பவர்ஸ் ஆஃப் லெவிட்டேஷன், இந்த பவர் அவனுக்கு அதிகமாக இருக்கும். அண்டு அதாவது நிறைய சாமியார்கள்லாம் கூட அதை பார்த்து நிறைய ஆச்சரியப்படுவாங்க. அதாவது அந்த கேட் இதெல்லாம் பண்ணுறோம்ல, மந்திரம் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி கூட அந்த கேட் என்ன பண்ணுன்னா மேஜிக் மாதிரிலாம் கூட மேலெலாம் போயிட்டு வரும். இதனால் பார்த்து நிறைய அவங்களாம் கூட அந்த கேட்டை பார்த்து ரொம்ப ஷாக்காக இருப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல போய் பார்த்தோன்னா அங்கே யாரும் இருக்க மாட்டாங்கன்னா இந்த கேட் அந்த இடத்துல இருக்காது. அண்ட் தேர்ட் ஸ்டான்ஸா யூ மே சீக் ஹிம் இன் தி பேஸ்மெண்ட், யூ மே லுக் அப் இன் தி ஏர், பட் ஐ டெல் யூ ஒன்ஸ் அண்ட் ஒன்ஸ் அகெயின், மேக்கவிட்டி இஸ் நாட் தேர். மேக்கவிட்டி இஸ் எ ஜிஞ்சர் கேட். ஹீ இஸ் வெரி டால் அண்ட் தின். யூ வுட் நோ ஹிம் இஃப் யூ saw him, ஃபார் ஹிஸ் ஐஸ் ஆர் sunken in. அதாவது இந்த கேட் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, எங்கெல்லாம் நம்ம பார்க்கலான்னா பூமிக்கு கீழே கூட நம்ம அவனை தேடலாம். எங்கெங்கே தேடலான்னா பூமிக்கு கீழேயும் தேடலாம், அப்புறமா லுக்கப் ஆகாயத்துலேயும் போய்ட்டு தேடலாம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு டைம் நம்ம அவனை பார்த்தாலும் திருப்பி அந்த டைம்
நம்ம அந்த இடத்துல போய் அவனை தேடி பார்த்தா அவன் அந்த இடத்துல வந்து இருக்க மாட்டான். அவன் எப்பயுமே வந்து ரொம்ப வந்து ஒரு அவேர்னஸோடையே தான் இருப்பான். அண்ட் இவன் எப்படி இருப்பான்னு பார்த்தோன்னா ஹீஸ் வெரி டால் அண்ட் தின். நம்ம வந்து அவனை பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் அவனோட ஐஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா உள்ளே போய் அந்த மாதிரி தான் வந்து இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேராகிராஃப் வந்து his brow is deeply lined with thoughts, his head is highly doomed, his coat is dusty from neglect, his fingers are uncombed, he sways his head from side to side with movements like a snake, and when you think he is half asleep and he is always wide awake. அதாவது பார்த்தா அவனுடைய அந்த ஐப்ரோஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா நிறைய வந்து தாட் வந்து இது பண்ண மாதிரி அந்த அந்த ரேகையெல்லாம் அவனுடைய ஹெட்டில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவனுடைய தலை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து இருக்கும். அண்ட் அவனுடைய சட்டையெல்லாம் பார்த்தா ரொம்ப அழுக்காக அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அண்ட் அவனோட தலை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அவன் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருப்பான்னா ஒரு ஸ்னேக் மாதிரி அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக தான் வந்து அவனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் வந்து பண்ணுவான். அண்ட் ஆனால் அவனை பார்க்கும்போது நம்ம நினைப்போம் அவன் வந்து பாதி தூக்கத்தில் இருக்கான்னு சொல்லி நம்ம நினைப்போம். பட் ஆனால் அவன் எப்பயுமே வந்து ரொம்ப அவேக், ரொம்ப விழிப்போடு தான் வந்து அவன் இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் நெக்ஸ்ட் பேராகிராஃப் வந்து மேக்கவிட்டி தேர் இஸ் நோ ஒன் லைக் மேக்கவிட்டி ஃபார் ஹீ இஸ் அ ஃபைண்ட் இன் feline shape, a monster of depravity. You may meet him in a by street, you may see him in the square, but when a crime is discovered, then Macavity is not there. அதாவது இந்த மேக்கவிட்டி மாதிரி வந்து யாருமே இல்லை. அவங்க வந்து என்ன ஒரு கேட் ஷேப்பில் இருந்தாலும் ஆக்சுவலி அவன் வந்து யாருன்னு பார்த்தோன்னா ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா நம்ம எந்த ஸ்ட்ரீட்டில் போய் தேடினாலும் அவனை பார்க்கலாம். ஸ்கொயராக இருக்க மாதிரி இடத்துல போய் பார்த்தாலும் அவனை நம்ம பார்க்கலாம். இல்லை வந்து நிறைய தெருக்கள்லேயே நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் அங்கே வந்து ஏதாச்சும் ஒரு க்ரைம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அந்த இடத்துல பார்த்தா அந்த இடத்துல மட்டும் அவன் வந்து இருக்க மாட்டான். ஒரு மாதிரி கன்னிங்காக வந்து அங்கே தப்பிச்சிடுவான் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் நெக்ஸ்ட் பேராகிராஃப் வந்து ஹீ இஸ் அவுட்வர்ட்லி ரெஸ்பெக்டபிள். அவுட்வேர்டாக பார்த்தா அவனை வந்து ரொம்ப ரெஸ்பெக்டபிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஹிஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் எனி ஃபைல் ஆஃப் ஸ்காட்லாண்ட் யார்ட்ஸ். அண்ட் வென் த லாடர்ஸ் லூட்டட் ஆர் தி ஜுவல் கேஸ் இஸ் ரைஃபிள் ஆர் வென் த மில்க் இஸ் மிஸ்ஸிங் ஆர் அனதர் பிக்ஸ் பீன் ஸ்டிஃபில். அதாவது என்னென்னு பார்த்தோன்னா அவன் வெளியே பார்க்க ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக தான் இருக்கும். நிறைய கார்ட் கேம்ஸில் கூட அவன் வந்து சீட் பண்ணுவான். அவனோட ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து அதை வச்சு கூட ஸ்காட்லாண்ட் யார்ட்ஸ்லாம் வந்து நிறைய இதை வந்து கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவனோட இது எங்கேயுமே வந்து அந்த மாதிரி இல்லை. அவன் வந்து என்னென்ன திருடியிருக்கான்னு பார்த்தோன்னா நிறைய இது இருக்குல்ல, லாடர்ஸ் ஃப்ளூட்டட் சரக்கு பெட்டகங்கள், அப்புறமா வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய கொள்ளடிச்சிருக்கான். நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் திருடுறது, அப்புறம் பால்லாம் வந்து மிஸ் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் அவன் பண்ணியிருக்கான். பட் வந்து அவனை ஒரு டைம் கூட அவரை வந்து பிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா வந்து ஆர் த க்ரீன் ஹவுஸ் கிளாஸ் இஸ் broken and the trails past repair. Hey, there is the wonder of the thing, Macavity is not there. And when the foreign offers find a treaty is gone astray or the admiralty lose some plans and drawings by the way. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நிறைய க்ரீன் ஹவுஸ் கிளாஸ்லாம் கூட வந்து broken ஆகுது. அண்டு அங்கே இருக்கக்கூடிய நிறைய வந்து அந்த கொடியெல்லாம் இருக்குல்ல, அதை தாங்கக்கூடிய அந்த கம்பெல்லாம் இருக்குது இல்லையா, அது கூட வந்து நிறையா வந்து உடைஞ்சி போகுது. ஆனால் அதில் வந்து என்ன அதிசயம் இருக்குது, அங்கே வந்து பார்த்தோன்னா மேக்கவிட்டி வந்து அந்த இடத்துல வந்து இருக்க மாட்டான். அண்ட் அதுக்கப்புறமா வந்து அவனை பிடிக்கிறதுக்காக நிறைய வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரீட்டி கூட வந்து போட்டிருக்காங்க. நிறைய ஒப்பந்தம் கூட இந்த மாதிரிலாம் வந்து போட்டிருக்கோன்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிறாங்க. நிறைய வந்து அந்த இவங்களாம் இருக்கா இல்லையா, கடற்படையில் இருக்கவங்களாம் கூட வந்து நிறைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இவங்களாம் கூட வந்து நிறைய பிளான் போட்டு தேடிட்டுருக்காங்க அவனை பிடிக்கிறதுக்கு. பட் ஆனால் அதை வந்து ஃபைனலாக எப்படி தான் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தோன்னா அது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா வந்து தேர் மே பி எ ஸ்க்ராப் ஆஃப் பேப்பர் இன் தி ஹால் ஆர் இன் தி ஸ்டேர் பட் இட்ஸ் யூஸ்லெஸ் டு இன்வெஸ்டிகேட், மேக்கவிட்டி இஸ் நாட் தேர். And when the loss has been disclosed, the Secret Service say it must have been Macavity, but he is a mile away. அதாவது அங்கே என்ன நடக்கும்னு பார்த்தோன்னா நிறைய வந்து இன்விடேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஹால் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் வந்து நிறைய வந்து பேப்பர்ஸ்லாம் வந்து கிழிஞ்சு போய் கிடக்கும். அப்புறமா இதில் விசாரித்து பார்த்தா யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா
வேஸ்ட் ஆகிடும். அங்கே போய் பார்த்தா அந்த மேக்கவெட்டி வந்து அங்கே இருக்க மாட்டான். அதுக்கப்புறமா வந்து போலீஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, நிறைய வந்து இதை சீக்ரெட் சர்வீஸ் எல்லாம் வச்சு அவனை வந்து தேடிட்டுருப்பாங்க. பட் இருந்தால் கூட கண்டிப்பாக அதை செஞ்சது வந்து மேக்கவெட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் பார்த்தா அங்கே வந்து அவன் வந்து இருக்கவே மாட்டான். ஒரு மைல் தூரத்தை தாண்டி தான் வந்து அவன் இருப்பான் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டென்ஸா வந்து யூ வில் பி ஷியோர் டு ஃபைண்ட் ஹிம் ரெஸ்டிங் ஆர் எ licking ஆஃப் his thumbs or engaged in doing complicated long division sums. Macavity, there is no one like Macavity. There never was a cat of such deceitfulness and civility. அதாவது இவன் வந்து ஆக்சுவலி எப்படி இருப்பான்னு பார்த்தோன்னா, ரெஸ்ட்டில் இருக்கும்போது கூட அவனுடைய அந்த கட்டை விரலை அவன் எப்பயுமே வந்து கை சூப்பிக்கிட்டே தான் வந்து இருப்பானாம். இதை வந்து நம்ம கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்புறமா இல்லைன்னு பார்த்தோன்னா, ஏதாவது மேக்ஸ் மாதிரி ஏதாச்சும் நிறைய கணக்கெல்லாம் அவன் போட்டுட்ருப்பான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பார்த்தா இந்த மேக்கவெட்டி மாதிரி வந்து இந்த வேர்ல்ட்லேயே வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த மேக்கவெட்டி அளவுக்கு வந்து ஒரு கன்னிங்கான ஃபெலோவும் அதே மாதிரி அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் கொண்ட ஒரு கேட்டும் வந்து இது வரைக்கும் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் லாஸ்ட் ஸ்டாண்ட்ஸாக வந்து ஹீ ஆல்வேஸ் ஹேஸ் அன் அலிபி அண்ட் 1 or 2 to spare, and at whatever time the deed took place, Macavity was not there. And they say that all the cats whose wicked deeds are widely known. I might mention Mohanjori, Mungojerri. I might mention Griddleboon, or nothing more than agents for the cat who all the time just controls their operations, the Napoleon of crime. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து இவன் வந்து எல்லா தப்புமே வந்து இவன் தான் பண்ணுறான். ஆனால் இது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, வேற ஒரு இடத்துல வந்து நடந்த மாதிரி தான் வந்து இருக்குமே தவிர, ஏன்னா எல்லா விஷயத்தையும் தப்பெல்லாம் இவன் தான் பார்க்குறான். எந்த நேரத்தில் எப்போ எங்கே தப்பு நடந்தாலும் அந்த இடத்துல வந்து இந்த மேக்கவெட்டி வந்து அங்கே இருக்க மாட்டான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு கொடூரமான செயலாக இருக்குது. இப்போ செய்கிறாங்கல்ல இந்த பூனைகள்லாம் கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ்லாம் வந்து யார் இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த மேக்கவெட்டி தான் வந்து இருப்பான். தப்பு பண்ணுற பூனைகளுக்கெல்லாம் ஒரு ஹெட் இருப்பான் இல்லையா, அந்த மாதிரி யார் இருப்பான்னு பார்த்தோன்னா இந்த யாருன்னா இந்த மேக்கவெட்டி தான் வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. அவங்கள எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு தப்பு பண்ணுற பிள்ளைங்களுக்கெல்லாம் இதுக்கு கீழே தான் வந்து மீதி இருக்க எல்லா கேட்ஸும் வந்து இருப்பாங்க. அதாவது ஜஸ்ட் லைக் எப்படி இருப்பான்னு பார்த்தோன்னா, நெப்போலியன் ஆஃப் க்ரைம் அந்த மாதிரி அவன் வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேக்கவெட்டி இந்த போயமை இதோட முடிக்கிறாரு. அண்ட் இதை எழுதுனது வந்து யாருன்னு பார்த்தோன்னா T.S. Eliot. அண்ட் அவர் வந்து யாருன்னா ஒரு எஸ்ஏயிஸ்ட், கிரிட்டிக் அண்ட் ப்ளே ரைட் அண்ட் சொல்கிறோம். அண்ட் இவருடைய என்னென்னு பார்த்தோன்னா, த வேஸ்ட்லேண்ட், லவ் சாங் ஆஃப் ஜி ஆல்ஃப்ரட் ப்ரிஃபோக், ஆஷ் வெனஸ்டே, 4 குவார்ட்டர்ஸ், ஜேர்னி ஆஃப் த மேஜி, ஆஃப்டர் ஸ்ட்ரேஞ்ச் காட்ஸ் அண்ட் நேமிங் ஆஃப் கேட்ஸ் இதெல்லாமே வந்து இவருடைய போயம்ஸ். அண்ட் இவர் வந்து டிஎஸ் எலியட் வந்து ஆர்டர் ஆஃப் மெரிட் அப்படின்ற இடத்துலேருந்து ரிசீவ் த நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் இந்த இயர் 1948 அவர் வந்து லிட்ரேச்சருக்காக நோபல் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் இந்த மேக்கவெட்டிங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஒரு போயம். அண்ட் அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டாபிக் பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.